இதெல்லாம் மிக மிக தவறு. நீங்கள் இறைவன் முட்டாள் கிடையாது. 24 மணி நேரம் கவனிச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு சனமும் கவனிச்சிட்டு இருக்காரு உங்கள் செயலை. அவருக்கு பயந்து நடங்க. அவரை பார்க்குறாருங்கிறத நம்புங்க. அவர் உள்ளே இருக்கிறாருங்கிறத மறந்துட்டு நீங்கள் வந்து செயல்பட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? அவர் யாரையும் வந்து துன்புறுத்தியோ இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரொம்ப வந்து கடுமையாக வந்து தண்டிச்சோ உள்ள அவர் இழுக்க மாட்டார். அன்புள்ள தான் அவர் சாதிப்பார். நம்ம தான் தவறான வழியில் போய் நம்ம சீரழிச்சுக்கிறோம். ஆனால் அவரை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து என்னங்கிற வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, நம்ம இவ்வளோ நாள் எதை நோக்கி போயிட்டுருக்கோம், நம்மளுடைய நோக்கம் என்ன, இவ்வளோ நல்ல விஷயத்தை விட்டுட்டோமா, இவர் கிடைச்சாருன்னா அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, தேடுறதுக்கு எதுவுமே கிடையாது. முழு அன்பு, அன்போட ஜென்ரேட்டர், அன்போட டிரான்ஸ்ஃபார்மர், அன்போட ஒரு குடவுன் எல்லாமே இங்கேயே இருக்குது. நீங்கள் அங்கே கொஞ்சம் அவன் என்னை கவனிக்கலை, அவன் என்னை மதிக்கலை, அவன் என்னை பேச தேவையே இல்லை. யாரும் மதிக்க வேண்டாம். உங்களுக்கு கோபமும் வராது. இவன் மதிக்கலைனாலும் நீங்கள் கவலைப்பட போகிறதில்ல, அவன் மதித்தாலும் சந்தோஷப்பட போகிறதில்ல. யார்கிட்டேருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் தேவை கிடையாது. இங்கே ஒரு இடத்துல கிடைச்சா போதும், வேறு எந்த இடத்துலையும் அங்கீகாரம் தேவையில்லை. எவ்வளோ ருத்ராட்சை போட்டுனாலும் எங்கே வேணாலும் போகலாம், எதுவுமே பாதிக்காது. ஆனால் இந்த அங்கீகாரம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய அங்கீகாரம், இன்னொரு மனுஷங்கிட்டேருந்து வர அங்கீகாரம் நிலையற்றது. அதையும் புரிஞ்சுக்குங்க. 4 நாளில் பிடிங்கிடுவான், 10 நாளில் பிடிங்கிடுவான். முதல்ல ஒருத்தரை பார்த்து பிரமிக்கிறத நிறுத்துங்க. புரியுதுங்களா? பிரமிப்புனால தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுறது. புரியுதுங்களா? ஒரு மீடியாவை, ஒரு சினிமாவை, ஒரு கிரிக்கெட்டை, இதெல்லாம் பிரமிக்கிறத நிறுத்துங்க. அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்கனால இப்படி, அதனால் இப்படி, இதெல்லாம் இந்த பிரமிப்பு தான் வந்து ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி தேவையற்ற விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்தி உள்ளதை இல்லாத மாதிரி ஆக்கிருச்சு. புரியுங்களா? ஆனால் எங்கே இருக்க ஆணிவேர்னு பாருங்கள். ஒரு மரத்துக்கு ஆணிவேர் வெளியில் தெரியாது, மரம் மட்டும்தான் வெளியில் தெரியும். ஆனால் அதோட ஆணிவேர் தான் அந்த மரத்தை நிறுத்தி இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அந்த ஆணிவேர் தான் ஆன்மா. அந்த ஆன்மாவை தேடி கண்டுபிடிக்கணும்னா வெளி உலகத்தை முற்றிலுமாக நம்பாமல் செயல்படுங்க. இயற்கையிலேயே செயற்கையில் வந்து ரொம்ப கவனமாக செயல்பாடு பண்ணுங்கள், கையாளுங்க. உங்களோட இயற்கை தன்மையை நீங்கள் கண்டறியலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை சுயமாக ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் யாருங்கிறத திரும்பி ரமணர், திருவண்ணாமலை போய் ரமணரை பார்க்குறீங்க. ரமணர் எதுக்கு பார்க்குறீங்க? அவர் சொன்னது ஏதாவது இது வரைக்கும் பண்ணியிருக்கிறீங்களா? போயிட்டு அங்கே போய் திருநீரை போட்டு வந்துடுறீங்க 2 நிமிஷத்தில், அதோட முடிஞ்சிருமா வழிபாடு? ரமணர் என்ன சொல்லியிருக்காரு? சுய விசாரணை எவ்வளோ நேரம் பண்ண சொல்லியிருக்காரு? வாழ்நாள் பூரா பண்ணீங்களா? எவ்வளோ நேரம் சுய விசாரணை பண்ணுறீங்க? அவங்க சொல்கிறது எதுவுமே கேட்கக்கூடாது, ஆனால் அவங்கள பார்த்துட்டு வந்துடணும். இது எப்படி அவருக்கு மரியாதை இருக்கும்? ஏங்க, டீச்சர் இருக்காங்க, நீங்கள் போய் அவர் சொல்கிற கிளாஸ் ரூம் வந்து உட்காந்து கிளாஸ் படிங்கிறீங்க. அவங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுத்துட்டு பாலை வாங்கி கொடுத்துட்டு நான் கிளாஸ் ரூம் போகலன்னா மார்க் போட்டு பாஸ் பண்ணிடுவாங்களா? இதெல்லாம் லஞ்சங்க. இதெல்லாம் முற்றிலும் லஞ்சத்தை கொடுத்து தான் வேலை. அங்கேயும் லஞ்சம்தான், அங்கேயும் ஜிங்சான், அங்கேயும் அவர்கிட்டையும் குறுக்கு வழியில் தான் போக ஆசைப்படுறீங்க. நேர்வழி கிடையவே கிடையாது. ஏன்னா நேர்வழி கஷ்டம், சுய விசாரணை பண்ண முடியாது, தியானத்தில் உட்கார முடியாது. பாருங்கள், மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.